ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி நளனும் நற்சுவையும் சென்னை முழுவதும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். தமிழக வெற்றிக் கழக மாநாடு தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் விழுப்புரம் மாவட்ட எஸ்பி தீபக் சிவாச்சை நேரில் சந்தித்து விளக்கம் அளித்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம். கோபிநாத், உங்களுடைய விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு வருகிற 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய டி சாலை கிராமத்துல நடக்க போகுதுங்க. இதற்கான ஏற்பாடுகள் பந்தல் கால் நடும் நிகழ்ச்சி கடந்த 4ஆம் தேதி தொடங்கி அன்றைய தினமே மாநாடுக்கான பணிகள் தொடங்கியது. தொடர்ந்து அந்த மாநாடு நடைபெறும் 85 ஏக்கர்ல துரிதமாக பணிகள் அங்கங்கே தனித்தனியா தடுப்புகள், மேடைக்கான இடங்கள் அனைத்தும் பணிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. முக்கியமான விஷயமா பார்க்கப்படுவது லட்சக்கணக்கான தொண்டர்கள் வருவதாக கிடைத்த தகவல் அடிப்படையில் காவல்துறையினர் வாகனங்களை நிறுத்தும் இடத்துல எந்த இடத்துல வைக்க போறாங்க, போக்குவரத்து பாதிப்பு ஏற்படக்கூடாது. சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களில் செல்லக்கூடிய வாகனங்கள் விழுப்புரம் தாண்டி திண்டிவனம் தாண்டி விழுப்புரம் தாண்டி தான் போக வேண்டியிருக்கு. இந்த திண்டிவனத்திற்கும் விக்கிரவாண்டிக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த பகுதியில எந்த போக்குவரத்தும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. இதுதான் காவல்துறை முக்கியமா பாக்குறாங்க. இன்று காலை விழுப்புரம் சரக டிஐஜி திஷா மிட்டல் தலைமையில காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் அனைவருமே சப்போஸ் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டால் வாகனங்களை எந்த பக்கம் திருப்பி விடுவது, திண்டிவனத்திலிருந்து வாகனங்களை திருப்பி புதுச்சேரி கடலூர் வழியாக விழுப்புரம் இங்கிருந்து வாகனங்களை திருச்சிக்கு அனுப்புவது, திருச்சியிலிருந்து வரக்கூடிய வாகனங்களை செஞ்சி வழியா திண்டிவனம் அனுப்பி வாகனங்களை சென்னைக்கு அனுப்புவது, இது போன்ற விரிவான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வுகள் நடத்தப்பட்டு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க வாகனங்கள் நிறுத்தும் இடத்திற்கு, இதுதான் காவல்துறை வைத்த முக்கியமான கேள்வி. உடனடியாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வந்திருக்காரு. இதற்கான விளக்கங்களையும் தற்போது கொடுத்துட்டு இருக்காரு. எங்க வாகனங்கள் நிறுத்த போய் எவ்வளவு இடம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, கூடுதல் இடம் தேவைப்படும் என்பது காவல்துறை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. அதுவும் மாநாடு நடைபெறும் இடத்திற்கு பக்கத்திலே இடம் வேண்டும். இதுதான் காவல்துறை முக்கியமான உத்தரவு பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து விளக்கங்களை தற்போது ஆனந்த் அவர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கொடுக்கிறார். இதனை தொடர்ந்து விழுப்புரம் சரக டிஐஜி அலுவலகத்தில் ஒரு மீட்டிங் இருக்கு. அதையும் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் ஆனந்த் கலந்துக்க போறாங்க. மீட்டிங் முடிவில் மட்டும்தான் காவல்துறை என்னென்ன உத்தரவுகள் பிறப்பிக்க போறாங்க என்பது முழுமையாக தெரிய வரும். நன்றி கோபிநாத், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி நளனும் நற்சுவையும் சென்னை முழுவதும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்.